குடியார பாட்டு குடிச்சிட்டு நாங்கள் பாட்டு ஜாலியாக வீட்டில் படுக்க போகிறோம். குடியார வாழ்க்கைனா பாவப்பட்ட வாழ்க்கைமா, சரியா? இந்த பக்கம் பொண்டாட்டி தொல்லை, இந்த பக்கம் போலீஸ்காரன் தொல்லை. 35 வருஷமா குச்சினுங்கிறான். இப்போ வந்து திருந்த சொன்னாலும் அர்த்தம் பிக்ஸ் வந்து போக வேண்டியது தான். நாங்கள் கை ஓதுறது, கால் ஓதுறது. நாங்கள் எல்லாரும் அதுக்கு தான் டைவர்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போய் பேச்சுலர் வாழ்க்கை வாழலான்னு இருக்கோம் ப்ரோ. பொம்பளைங்க குடிக்கலையா? இதே ஒயின் ஷாப்பில் வந்து பாருங்க எத்தனை பேர் வந்து வாங்குறாங்கன்னு 10 ரூபா வாங்குறாங்க. அது விட்டுருங்க, எங்களுக்கு அது 10 ரூபாய்க்கு இப்படி கவலையே கிடையாது. எங்களுக்கு தேவை உடம்பு வலிக்கு சாப்பிடும். விஜயாவுக்கு கையெழுத்து கும்பிட்றேன், அவர் வந்து கடை சாப்பிட கூடாது. ஒயின் ஷாப்பில் 10 ரூபா யார் கம்மி பண்ணுறா? இப்போ கூட 150 ரூபா வாங்கிட்டு வரேன். காசை கையில் வாங்கிட்டு சரக்கு அங்கே வைக்கிறான், எத்தனை படா அது திரும்ப உங்களுக்கு அவங்களே பேசுகிறேன். நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்களாம், அவங்களோட ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கூலி தொழிலாளி, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் உடம்பு வலிக்கோசம் தான் நாங்கள் வரோம். ஆட்சிக்கு இவர் என்னைக்கு வந்தாரோ அன்னிலேருந்து எங்களால் குடிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி நிலைமையில நாங்கள் இருந்தோன்னா நாங்கள் இறந்து தான் ப்ரோ போவோம். அப்போ எங்கள் வீட்டு குழந்தைங்கள எல்லாரையும் யார் பார்த்துப்பா? அதுதான் ப்ரோ, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும் ப்ரோ. ஒருத்தவங்க உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. நேற்று இந்த கடை கூட போராட்டம் பண்ணாங்க, அதுக்கும் எல்லாமே இதுவாகிடுச்சு. அதனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடையை எடுக்கிறேன்னாங்க, 1ஆம் தேதி டைம் கேட்டிருக்காங்க. சரி கொடுக்குறோன்ட்டோம். நாங்கள் கூலி தொழிலாளி, நாங்கள் என்ன பண்ண முடியும்? பாட்டிலுக்கு 10 ரூபா அவங்க எடுக்கிறேன்றாங்க, அவங்க எடுத்து தான் அவன்ட்டு ரூல்ஸுன்றாங்க. அது எதனாலன்னா வந்து அவங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகுறாங்களாம். அந்த காசும் அவங்களுக்கு ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது பண்ணுறாங்க. தரக்கடையே இல்லைன்றாங்க ப்ரோ. நாங்கள் எல்லாரும் அதுக்கு தான் டைவர்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போய் பேச்சுலர் வாழ்க்கை வாழலான்னு இருக்கோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ உண்மை. ஏன்னா எங்களால் நாங்கள் கல் உடைக்கிறோம், அந்த மாதிரி கஷ்டப்படுற வேலை செய்கிறோம். அதனால் எங்களை கூட்டு போயிட்டு இந்தமாரி எல்லாம் சாத்திட்டாங்கன்னா வீடு பக்கத்தில் இருக்குன்னு இங்கே வந்துட்டு போகிறோம். வெளியில் போயிட்டு சண்டை கிண்டைன்னு வரோம். வெளியில் போய் குடிக்கிறப்போ நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது? வீட்டில் கஷ்டப்பட்ட காசை வீட்டில் கொடுத்துட்டு தான் நாங்கள் நிம்மதியாக சரி கொஞ்சம் உடம்பு வலிக்கோசரம் குடிக்கிறது வரோம். இந்த கடையை எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியலையே ப்ரோ. மன வேதனையாக இருக்குது. மன வலிக்கு தான் நாங்கள் இங்கே வரோமே. இப்போ நாளைக்கு நாங்களாம் இல்லாமல் எல்லாரும் ஊர் வேலைக்கு போகிறோன்ட்டு பாண்டிச்சேரி அந்தமாதிரி எங்கன்னா போயிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கவங்க குழந்தை குட்டிலாம் எப்படி தவிக்கும்? அதை தான் சொல்ல வரேன். ஆனால் யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க மக்கள். யாரும் சத்தியமாக ஒருத்தன் குடினால எப்படி இறந்துட்டான், எவ்வளோ அடிப்படுறாங்க. திருச்சியில் பாருங்கள் எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு என்னென்னவோ நடக்குது. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரூல்ஸ் இல்லாமல் வெறும் ஒயின் ஷாப்பு மட்டும் டார்கெட் வச்சு பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை, யாராக இருந்தாலும் தப்பு தானே அது. அதை தான் சொல்கிறேன். எதுக்கு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே, இந்த கோடம்பக்கம் ஏரியா ஃபுல்லாகவும் எல்லா மக்களும் குடிமக்கள் எல்லாரும் இங்கே தான் வராங்களே, இந்த இடத்துக்கு தான் வராங்க. ஏன்னா வேறு எங்கேயும் கடை இல்லை. இந்த ஒரு இடத்துல தான் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே, இந்த சைடு சூளைமேடு கிளம்பி எல்லாம் அவ்வளோதான் ப்ரோ. எங்கேயுமே இருக்காது. வெளி இடத்துக்கு போவாங்க, சண்டை வரும், அடிதடி ஆகும். இதுதான் நடக்குமே. அதுதான் ஓப்பனாக உண்மையாக அதான் ப்ரோ. ஏன்னா இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால பக்கத்தில் இங்கே எல்லோரும் வந்து சென்ட்ரிங் வேலை, பெயிண்ட்டு வேலை, எல்லோரும் இங்கே ஒரு மார்க்கெட் மாதிரி வந்து நிற்பாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஒரு வேலைக்கு போவாங்க. எல்லாம் இதுதான் நடக்குது. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நேற்று கூட போராட்டம் பண்ணாங்க. நியூஸ் 7லேருந்து வந்து மீடியாலாம் வந்தாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. இருந்தாலும் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லேடிஸ்லாம் வந்து மகளிர் குழு அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க. இன்னும் வந்து இந்த ஒயின் ஷாப் இந்த ஏரியாவிலேருந்து எடுத்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க. ஒயின் ஷாப்பில் தான் சந்தோஷமாக தானே இருக்கும். சந்தோஷம் தானே ப்ரோ. இல்லை அவர் ஆட்சி வந்து அவர் எல்லாமே பண்ணுறது தானே சொன்னார். அது சந்தோஷம் தானே. நானே என் தளபதி தான் ஓட்டு போட்டேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒயின் ஷாப்பில் தான் சந்தோஷம் தான் ப்ரோ. இதனால நிறையா குடும்பம் பாதிக்கப்படுது. நானே ஒரு ஃபேமிலி மேன் தான், சரிங்களா? என் வீட்டிலே கத்திருந்தாங்க, ஏன் கோஸ்ட் இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவன் அப்படிதான் ப்ரோ சொல்லுவான். இந்த ஒயின் ஷாப் 3 நாள் சந்தோஷம் தான், சரிங்களா? வந்து குடிக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஒயின் ஷாப் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அது குடிக்காமல் இருக்கவங்க தான் இந்த சந்தோஷம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒயின் ஷாப் இங்கேருந்து எடுக்கலாம். 10 ரூபா ஏற்றிட்டாங்களா, கம்மி பண்ணிட்டாங்களா? இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து வாங்குற அந்த 10 ரூபா இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன அதுவும் இல்லாமல் இந்த ஒயின் ஷாப் மூடுறதா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சுற்றிக்கிற 4 ஒயின் ஷாப் மூட்டாங்க. நாங்கள் 5 கிலோமீட்டர்லாம் போயிட்டு வர முடியாது. நாங்கள் டெய்லி லேபர்ஸ். வேலையை முடிச்சோமா, வாங்கணுமா, வீட்டுக்கு போகணுமா, சாப்பிட்டுமா. எங்கள் குறை நிறைய இருக்குது. விஜய்க்கு நானும் தான் ஓட்டு போட்டேன், நல்லவர் தான்.
எங்களுக்கு அந்த ஹெல்ப்பும் பண்ணோம். இதை கிளியர் பண்ணுறீங்களா, நியர்பை ஒரு ஒயின் ஷாப் ரெடி பண்ணுங்க. 10 ரூபா எல்லா கடையிலையும் சேர்த்து வாங்குறாங்க. இப்போ நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுறோம், ஜிபேயில் காசு அனுப்புகிறோம். ஏன் தெரியுமா அனுப்புகிறோம்? ஜிபேயில் அதில் 20 ரூபா எக்ஸ்ட்ரா போதில்ல, என் அக்கௌண்ட்டில் அது பிடிப்பான்ல, அவனுக்கு அந்த டாஸ்மாகில் 820 ரூபா தான் வாங்குவாங்க. அது மாதிரி இது பண்ணுங்க. பில்லு கொடுக்க மாட்டீங்களா? எங்கே கொடுக்குறீங்க? இப்போ 820 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான், என் அக்கௌண்ட்டில் 820 ரூபா பிடிச்சிருவான், என் ஜிபேயில் 820 ரூபா போய்க்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டெப் எடுக்க சொல்லுங்கள். காசு குத்து வாங்குறவங்கள 10 ரூபா வாங்குறீங்க, ஏன்னா பில்லு கொடுக்கல நீங்கள். அவரும் டெய்லி லேபர், நானும் டெய்லி லேபர். 20 வருஷமாக குச்சினுக்குறோம் இந்த விஜய் வைன் ஷாப்பில். தனக்கூலிங்க சுற்றி மப்பின்ட்டு அடிக்கிறவங்க, கார்பெண்டர் அவர். நான் கம்பி வேலைக்கு போகிறவங்க, சமையல்காரன். நான் அந்த சரக்கு அடிச்சா தான் என்னால் கரண்டியை பிடிக்க முடியும். கரண்டி என்னோட வெயிட் ஆகுது, என்னோட டபுரா வெயிட் ஆகுது. என் குறையில நிறைய குறை இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டெப் எடுங்க ப்ரோ. தேங்க்யூ வெரி மச். 10,000 நான் ஃபைன் கட்டணும். இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஒரு மூட்டை தூக்கிட்டு போகிறோம். அப்போ என்ன பண்ணுறது? பக்கத்தில் இந்த ஒயின் ஷாப் புய்யா இருக்குது, 20 வருஷமாக இருக்குது. அப்போ நான் கேட்கல. அம்மா எத்தனை வருஷமாக இருக்கான், நான் குடிக்காத மிஷின் என்ன சொல்ல முடியும்? பாட்டில் குறைக்கிட்டோம், குறைக்காமல் போட்டோம், பிரச்சனை கிடையாது. இருக்கிற ஏரியாவில் ஒரே ஒயின் ஷாப்பு. இந்த ஒயின் ஷாப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் நியூஸ் எடுத்து பாருமா, அடுத்து கரெக்டாக ஒரு 10 வருஷத்தில் எவனா குடிகாரன் கொலை பண்ணா, கொள்ளாச்சனெல்லாம் வருது, குடிகாரன் பண்ணி குடிச்சிட்டு நாங்கள் பண்ணி ஜாலியாக வீட்டில் போய் படுக்க போகிறோம். இல்லை கீழே ஊந்தோமா, அடுத்த வீட்டில் போய் படுக்க போகிறோம். அதை விட்டு மாத்திரை போடுறோமா, இல்லை கஞ்சா அடிக்கிறோமா? எவனா குடிகாரன் எவனா கஞ்சா அடிக்கிற பார்த்துருக்க? குடியால தான் நாடே கெட்டு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எதனா ஒரு குடிகாரன் கொலை பண்ணாலும் போய் சொல்லுங்கம்மா, நியூஸ் எடுத்து காட்டுங்கம்மா பார்க்கலாம். கஞ்சா அடிக்கிறவனோ மாத்திரை போடுறவன் தான் கொலை பண்ணுறான், குடிகாரன் எவனா கொலை பண்ணான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒருத்தன் இந்த நியூஸில் வச்சு செக் பண்ணி சொல்லுமா, எவனா ஒருத்தன் குஷ்டு கொலை பண்ணா வெட்டினா அப்படின்ட்டு. இத்தனை வருஷமாக இந்த ஒயின் ஷாப் மூடல, ஏன் ஸ்கூல் போய் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஒயின் ஷாப் மூட வேண்டியதானே? அதெல்லாம் மூட மாட்டாங்களே, எங்கேயோ தள்ளி இவ்வளோ தூரத்தில் இருக்குது. எதிர்கட்சிங்க பண்ணுற இதுதான். ஏனுங்க ஒரு 10 பொம்பளைங்க போய் சேர்ந்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, ஒயின் ஷாப்பை திட்டம். எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்குது ஒயின் ஷாப்பு. எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவையில்லாத பண்ணிங்கன்னு இப்போ ஒரு வயசானவங்க இருக்கிறான், அவ்வளோ தூரம் ஒன்றா ஓட முடியுமா? இப்போ எனக்கு வேலை செய்ய முடியாது, கை உதறும். நான் அந்த ட்ரில்லிங் மிஷினை பிடிக்கவே முடியாது. அவங்க கட்டி இப்போ தான் இப்போ ஓனர்கிட்ட காசு வேணும், கட்டி சாப்பிட்டு வரேன். தீர்வுனா ஒரு 4 பொம்பளைங்க சேர்ந்தா உடனே ஒயின் ஷாப் மூடணும், உடனே தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒயின் ஷாப்பே இருக்கக்கூடாதுன்றதுலாம் முட்டாள்தனமான ஒரு இது குத்தா ஆம்பளைங்க பொம்பளைங்க குடிக்கலையா? இதே ஒயின் ஷாப்பில் பாருங்க எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு. ஏமா ஜேபிக்கு போகிறாங்களே, ஏன் போகிறாங்க? ஜேபி பாருக்கு போகிறாங்க, பொம்பளைங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க பப்பில். ஏன் அங்கே போய் நிப்பாட்ட வேண்டியதானே? எத்தனை பப்புக்கு போகிறாங்க? அம்பிகாம்பரம் போங்க, சனிக்கிழமை நைட்டு பார்த்தா பார்ட்டின்றாங்க, ஃபுல்லாக குஷ்டி எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ தோறுக்கு ஒயின் ஷாப்பில் நாங்கள் குச்சா என்ன கேடு எங்களுக்கு? அது ஏன் கோடமாவில் லீகலாக உட்காந்து நம்ம மீனாட்சி காலேஜ் பக்கத்தில் ஒரு இது இருக்குது, பார் ஒன்று, அது சீல் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. கேஸ் இன்னும் கோர்ட்டில் இருக்குது, இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன் அதை மூட வேண்டியதானே? இதுனா நியாயமாக தெரியலையாம்மா? நாங்கள் என்ன கேட்குறோம்? ஒரு நாளைக்கு என்ன 800 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், 1000 ரூபாயில் 200 ரூபா குடிக்கிறது நாங்கள் அழிஞ்சு போயிட போகிறோமா? குடியால் தான் நாட்டுக்கு எடுக்க போகுதுன்னா ஒரு 200 ரூபா நாங்கள் எங்களுக்கு செலவு பண்ணக்கூடாதா? காலம் ஃபுல்லாக வீட்டுக்கு ஓடுறோம். ஒயின் ஷாப் மூடாமல் இந்த டைமிங் மட்டும் வந்துட்டு போனோம். அம்மா டைமிங் போட்டால் கூட சரிம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் கணக்கு முடிச்சு போடுவாங்க, 12 மணி ஆகுது, இது எல்லாம் சரிதான். சரியா? காலை 10 மணிக்கு தர, 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. எவனா பிளாக்ல சரக்கு அவங்க போகிறது கிடையாது, இப்போ எதுவும் கிடையாது. நீங்கள் ஒயின் ஷாப் 2 பேர் க்ளோஸ் பண்ணுறீங்க இங்கே. அப்போ என்ன பண்ணுவாங்க? லோக்கலில் இருக்கவங்க சரக்கு பாட்டில் வீட்டில் வந்து வச்சுட்டு 220 ரூபாய்க்கு விற்க போகிறாங்க. 220 ரூபாய் வாங்கிலாம் குடிச்சிட்டு எங்கேப்பா சரக்கு வந்துச்சு, உனக்கு எதுக்கு பாதுன்னு சொல்ல போகிறோம், பிளாக்ல வாங்கி குடிக்க போகிறோம். இப்போ இங்கே எதுவும் கிடையாது. இங்கேருந்து நான் போகிறதுக்கு 50 ரூபா அவன் பெட்ரோலுக்கு. சரியா? 50 ரூபாய்க்கு இங்கேயே அவனை காசு குத்துட்டு 50 ரூபா கையில் குத்துட்டு, இந்தாப்பா 50 ரூபா கையில் குத்துறோம், பிளாக்லேயே சரக்கு கொடுப்பானு சொல்லி இங்கே வாங்கி குடிக்க போகிறோம். அதெல்லாம் நடக்கிற விஷயமா? எங்கள் நிலைமையை ஏன் யோசிக்க மாட்டீங்க? எல்லாருமே உட்காந்து உங்கள் நிலைமையை மட்டும் கேட்டால் லேடிஸ்க்கு தான் கஷ்டமாக இருக்குது, லேடிஸ்க்கு தான் கஷ்டமாக இருக்குன்னா ஃபேமிலி கஷ்டமா இல்லையா? நாங்கள் என்ன பண்ணுறோம்? 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்ப்பா, 200 ரூபாய்க்கு மேலே குடிக்கிறோமாப்பா, மிச்சம் 800 வீட்டில் கொடுக்குறோம்லப்பா. எவன் வீட்டில் கொடுக்காம இருக்கான் சொல்லு பார்க்கலாம்? சொல்லு. கொடுத்த வீட்டில் எங்களுக்கு என்ன பேர்? குடிகாரன்ற பேர் தான். குடிகாரங்கன்னா போயிட்டு எதனா சண்டை போட்டோமா, வேறு எதனா பண்ணோமா, இல்லை ரோட்டில் போகிற பொண்ணுங்களை கைப்பிடிச்சு இழுத்தோமா? குடிகாரம் பண்ணானா? ஒரு குடிகாரம் பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்தான்னு சொல்லுமா பார்க்கலாம்? இங்கே இருக்க எல்லாரையும் பாருமா, யாருன்னா ஒருத்தவங்க உட்காந்து இங்கே என்ன நிற்கிறாங்களா பற்றியாமா? நீ பார்க்குற இவ்வளோ ஒயின் ஷாப் நீ இவ்வளோ நேரம் ஆச்சு, குடிக்கிறாங்க, நீ சொன்ன ஓரமாக குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு குடிச்சிட்டு ரோட்டில் போகிறவனுக்கு ஒன்றில் கைப்பிடிச்சு இழுத்தோம். அதனால் அந்த காலமா? அந்த காலத்துலேயே அவனுக்கு பண்ணலாமா யாரும்? இதெல்லாம் எங்களை வீண் பண்ணி தானே, தேவை அசிங்கம் தானே எங்களுக்கு. அப்போ நாங்கள் நடந்து வச்சுருந்தா கவர்மெண்ட்டே ஓடுது.
நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்கலாம கவர்மெண்ட் ஓடுது. ஒரு நாங்கள் டேக்ஸ் நாங்கள் கட்டுறோம். 150 ரூபா சரக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துவாங்கல்ல. கேட்டால் உட்காந்து இவ்வளோ கேட்குறாங்கல்ல, ஏன் கேட்க வேண்டியதானே? போயிட்டு பில்லு கொடுக்குறேன்ட்டு பில்லு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டாங்க? கொடுத்தா மட்டும் ஏமா நீ எதோ வேணாம் இப்போ கூட வாமா 200 கொடு. 200 கொடு. உன் கண்ணு எதில் சாட்சியில் போய் வாங்கிட்டு வரேன். மிச்சம் 40 ரூபா கைக்கு வரும். அந்த 10 ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கோ. என்ன தெரியுமா 10 ரூபா கேட்குறியா? 10 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. போட்டாம்பா வாங்கக்கூடாதுன்னு. வாங்க கூட போடுவாங்க, ஆனால் வாங்க தான் செய்வாங்க. அவங்க சம்பளம் எவ்வளோ? 2500 ரூபா சம்பளம். அவங்க 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வேலைக்கு வராங்கம்மா. அவங்களுக்கு 2500 ரூபா சம்பளம். அவங்க சம்பளம் எவ்வளோ கேட்டு பார்த்துருக்கியா? வெறும் 2500 ரூபா அவங்க சம்பளம். படிக்காசு எல்லாம் சேர்த்து 4500 ரூபா 6500 ரூபா சம்பளமே மொத்தமே. அவங்க வாங்காமல் என்ன பண்ணுவாங்க? ஒரு பார் ஒயின் ஷாப் வேலைக்கு வரான். எதுக்கு வேலைக்கு வரான்? ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் தான் வரான். நம்மளும் பார்க்குறோம், அவங்களையும் பார்க்கணுமா? அவங்க சம்பளம் கொஞ்சம் அவங்க கேட்க போறான். ஏது அவள் மட்டும் சப்போர்ட் பண்ணதில்ல, நியாயத்தை கேளு. பேசு. வேலைன்றது நான் செய்யறது எஸ்டிபிமா. சரியா? வேலை செய்யறது எஸ்டிபிமா. காசை கையில் வாங்கிட்டு சரக்கு அங்கே வைக்கிறான். எத்தனை போடா அது திரும்ப உங்களுக்கு நீ அவங்களே பேசுறீங்க. நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த கடையை மூடுங்க, மூடு சொல்லுங்க. நீ சப்போர்ட்லாம் பண்ண கூடாது யாருக்கும். இந்த கடையை பத்தி நான் பேசுறேன், நம்ம கடையை பத்தி நான் பேசுறேன். பக்கத்துல கடையை பத்தி பேசல. ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் கடையில இருக்கு, காசை கையில் கொடுங்க. ரோம்பேட்டை போனேன், சைதாப்பேட்டை காவால ஊந்து சுத்திட்டு இருப்பேன். அதை விட்டு ட்ரெயின்ல அவ்வளவு கூட்டம் வாங்குறாங்க. அங்க போய் கேளு. எத்தும்படா ஆமா அசிங்கமா பேசுறாங்க. நீங்க எத்தும்படா சரி. இந்த கடையில இவ்வளவு பாதிக்கு நாங்க பட்டிருக்கோம். அதனால தான் இவங்க போல நான் வேலை செய்யறது எஸ்டிபிமா. சரியா? எஸ்டிபி நான் தெரியுமாமா? ஸ்லஷ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். சரியா? சாக்கடை தண்ணியை கையில வாரணும். சாக்கடை தண்ணியை கையில வாரணும். வாரும்போது எங்களை குடிக்க வேண்டிய வேலை செய்யுது. நீ சொல்லு. அப்ப நாங்க யாரும் குடிக்கிறதுனா எவன் வேலைக்கு வருவான்? வந்தோன்னு கேஸ் அடிக்கும் மூஞ்சில. சரியா? வயிறுனா கோமட்டும், சோறு இறங்காது உள்ள. அச்சாதான் சோறு இறங்கும். இதில் நாங்கள் என்ன பண்ணுறது? 35 வருஷமா குச்சினுங்கிறேன். இப்போ வந்து திருந்த சொன்னான்னா அர்த்தம் இது. ஃபிக்ஸ் வந்து போக வேண்டியது தான். நான் திடீர்னு விட்டா 75 ரூபாயில் குடிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு 150 ரூபா. பிரைவேட் ஒயின் ஷாப்ல வந்து குச்சிட்டு உட்காந்துருக்கோம்மா. இப்போ குடிக்க ஆரம்பிச்சவங்க கிடையாது. சரியா? எங்கள் நிலைமையை யோசிங்கன்னு தான் சொல்கிறோம். சரியா? இதனால ஒன்றும் நாடு திருந்திட போதா? பா ஒரு 4 பொருளும் 10 பொம்பளைங்க வந்துதுங்க. அந்த 10 பொம்பளைங்க வீட்லேயும் 2 ஆம்பளைங்க குடிக்காமல் இல்லையா? அவங்க வீட்டில் போய் அடைக்குங்க. ஏன் ஒயின் ஷாப் எடுக்க சொல்கிறீங்க? மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க. ஏன் நான் குடும்பமாக குடிக்கிறேன். சரியா? என் முன்னாடி எதுவும் கிடையாது. கோட்டுக்கு மேலே குடிச்சிருந்துச்சு என் வீட்டில் சண்டை வரும். டீசெண்டாக நான் முன்னூறு கோட்டு வாங்கிட்டு வீட்டில் போய் குடிக்கிறேன். ரோட்டில் குடிக்கல, வீட்டில் போய் குடிச்சிக்கிறேன். இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வருதா? ஒன்றும் கிடையாது. எப்பா நீ வீட்டில் குடிப்பா டீசெண்டா, வெளியே குடிக்காதப்பா, முடிஞ்சு போச்சு. ஓகேம்மா, சாரிம்மா. அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கே தவிர வேறு எதுவும் கிடையாது. குடியார வாழ்க்கைனா பாவப்பட்ட வாழ்க்கைம்மா. சரியா? இந்த பக்கம் பொண்டாட்டி தொல்லை, இந்த பக்கம் போலீஸ்காரன் தொல்லை. சரியா? நாங்களே தான் எங்களை வச்சுக்கிறோம். எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய பேர் ஆபத்து. கை ஓதுறது, கால் ஓதுறது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான். நம்ம பைத்தியம் பிடிச்சி தான் சாகணும். எடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஒயின் ஷாப்பை எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ நாளாக கலைஞர் பீரியட்லேருந்து, எம்ஜிஆர் பீரியட்லேருந்து, ஜெயலலிதா பீரியட்லேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டாலின் பிரச்சனை கூட கிடையாது. இவர் வந்து தான் வெட பையன் வந்து பிரச்சனை பண்ணுறான். ஏன்னா அது கூட இவன் ஆட்சி இல்லை, இவன் ஆட்சி கிடையாது. அது கூட திமுக தான் ஆட்சி. அவங்ககிட்ட இருக்கிற கூட்டணியை வாங்கித்தான் நீ ஆட்சி ஆள்ற. என்ன இது நம்பிக்கை இல்லாத தீர்மானம். ஓகே இல்லை ப்ரோ, ஒயின் ஷாப் எல்லாமே மூட கிடையாது. இந்த மெயினான ஜங்ஷனில் மட்டும் தான் மூடிட்டு வராங்க. அது 3 நாளும் பிரச்சனை இல்லை, 3 நாளும் பிரச்சனை இல்லை. நம்ம அவ்வளோக்கு அடிக்ட்லாம் கிடையாது. இருந்தால் குடிப்போம், இல்லைன்னா விட்டுருவோம், அவ்வளோதான். அவர் சொல்லுங்க. அவர் வந்து நாங்கள் இத்தனை வருஷம் கடை இருந்துச்சு, ஏடி காய்ச்சல் இருந்துச்சு, டிஎம் காய்ச்சி இருந்துச்சு. இது ஒரு கடை எடுத்தாங்களா? பொண்ணா புதுசாக வந்து பாய்க்கு பண்ணுறாங்க. ரொம்ப தப்புங்க இது. ரொம்ப கடவுள் கூட அணுகாதுங்க. நாங்கள் எங்கே போய் குடிப்போம்? ஐயா, எங்களோட உடம்பு வலி குடிக்கிறோம். எனக்கு 61 வயசு.
நான் பெயிண்டர் வேலை செய்கிறேன். நீங்களாம் உங்கள் கோடாமலை சீனிமலை கோடாமலை ஏறுறேன், ஏனிமலை இறங்கி வேலை செய்கிறேன். அது சாப்பிட்டு தான் எங்களுக்கு உடம்பு தெம்பு ஆண்டு கடலுக்கு கொடுக்குறாரு. இது ரொம்ப தப்புங்க. விஜய் ஐயா அவர் விஜய் ரொம்ப ரசிகன். அவர் தான் ஓட்டே போட்டுக்கிறான். எங்கள் ஐயா அவர் தான் நல்ல முடிவு எடுக்கணும். மானங்க எங்க எதுக்க முன்னும் அப்போ எங்கே ஓட்டு எங்களை மாதிரி ஆளுங்க எங்கெங்க போவாங்க? இல்லை அதுக்கு பாஞ்சு ஐயா அதுக்கு வந்து சில பேர் கெடுக்கிறாங்கனாக்கா அவங்க சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும். இப்போ நான் கூட குடும்பம் இருந்தாங்க எனக்கு பேரன் பேச்சு எல்லாம் நான் வீட்டுக்கு சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குறேன். அதுக்கு வந்து அர்த்தங்களை வந்து இப்போ தப்பு ஐயா. ரொம்ப கடலுக்கு அணுங்காது ஐயா. புரியுதா? நாங்களும் உடைக்கிறோம். எனக்கு 61 வயசு ஆகிட்டு நான் கஷ்டம் தான் படுறேன். பெயிண்ட் வேலை ஏறி வேலை முட்டிக்கிட்டலாம் நோவுது. சாப்பிட்டா இருக்கும் செம்பு பாரு கூட வேலை செஞ்சுட்டு வந்தேன். சாப்பிட்டு வேலைக்கு போகிறேன். புரியுதுங்களா? கடவுள் கூட அணுங்காதுங்க. இதெல்லாம் ரொம்ப 18 வருஷம் கடை இருந்துச்சு. இவ்வளோ ஏன் மூணு போய் இவர் ஐயா விஜய் ஐயா வந்தவொடனே எதுக்கு மூட்டுறீங்க? ஏடிஎம் காசு ஆச்சு இருந்துச்சு கடை இருந்துச்சு. இருங்க ஏடிஎம் காசு இருந்துச்சு அப்போ கடை இருந்துச்சு. டிஎம் காசு 5 வருஷம் ஆண்டாங்க. ஏன் கடை மூட்டை வந்துச்சானு இப்போ புதுசாக போட்டு வந்துட்டீங்க. 10 ரூபா வாங்குறாங்க. அது விட்ருங்க. எங்களுக்கு அது 10 ரூபா எங்களுக்கு பற்றி கவலையே கிடையாது. எங்களுக்கு தேவை எங்கள் உடம்பு வலிக்கு சாப்பிட்றோம். புரியுதுங்களா ஐயா? நீங்கள் நல்லது கடவுளா விஜயாவுக்கு கையெழுத்து கும்பிட்றேன். அவர் வந்து கடை சாத்தக்கூடாது. ஆமாம் அவர் எங்களுக்கு தெய்வ சம்பவம் விஜய் படம் ரொம்ப விரும்பி பார்க்குறோம். நான் எங்களுக்கு அவர் ரசிகர். அவருக்கு தான் ஓட்டே போட்டுக்கிறேன். ஆனால் அவர் ரசிகர். ஐயா வந்து செய்யக்கூடாது. ஐயாவிட்ட கையெழுத்து கும்பிட்ற சொல்லுங்க. நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அவர் வந்து பக்கத்தில் என்ன விற்க சொல்லுங்க. ஆமாம் நாங்கள் வந்து 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போக முடியாது. எங்களால் வயசாகி போச்சுங்க. எங்களால் முடியாது. புரியுதுங்களா? எங்களுக்கு நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். இப்போ கூட வேலை வீடுங்களாம் ஏனிமலை இறங்குறோம் ஐயா. ஏனிமலை கோடாமலை இறங்கிடுறோம். ஒரு கச்சா கட்டிங் கச்சா அதான் எங்களால் வாழ முடியல. இந்த கடையை எடுத்திங்கன்னா ஆமாம் விஜயகாந்த் சொல்லுங்கள். எங்கள் ஒரு ரசிகர் நாங்களாம் விஜய்க்கு தான் இன்றைக்கி ஓட்டு போட்டுக்கிறேன். விஜய் நினைக்கணும். ஆமாம் இது என்னங்க 18 வருஷமாக கடை இருந்துச்சா? 10 ரூபாய் சேவையில் கட்சின்னு போட்ட கொடுங்க. அது பற்றி எங்களுக்கு கவலை ஆகிட்டோன்னு. அது நீங்கள் அது யார் அவர் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ அவங்க கடைக்காரங்கள ஒரு தூக்கு வேலைக்காரன் தூக்குடா. அதுதான் முறை. வேலைக்காரன் வந்து பண்ணுறானுங்க. கேட்கட்டா அப்படிதான் பண்ணுவோம். அப்படியே டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பு. வாங்க நேர்மையாக வாங்க. அதுதான் முறை. புரியுதுங்களா? நாங்கள் கொடுக்குறோன்னா 10 ரூபா எங்கள் உழைப்பு தான் 10 ரூபா கொடுக்குறோம். புரியுதுங்களா ஐயா? அது வந்து நியாயமாக தப்பு தான். அது இவனுங்க சம்பாதிக்கிறானுங்க. அது யாருக்குன்னா அவங்க ஆஃபீஸ் இருக்கிறானுங்க பாரு. அவங்க துண்டுறானுங்க. அது என்ன ஐயா என்ன பண்ணோம்? இது வாங்கக்கூடாது சொல்லுங்க. அவர் விஜய் ஐயா என்ன பண்ணோம்? அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். டேய் இது மாதிரி 100 அப்புறம் 10 நிமிஷம் எவனா வாங்கினா டிஸ்கஸ் பண்ணு. போலீஸ்காரங்க மட்டும் சொல்கிறீங்க பிளாக்கில் விரிச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி இவனுக்கு விரிச்சா டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பு. அப்போ பயப்படுவான். வாங்க மாட்டேன், காசு வாங்க மாட்டேன். அதே உண்மை அதாங்க. அப்போ அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்? மாதம் சம்பாதிச்சோம் ஒருத்தரும் போடுறாங்க. இப்படியே சம்பாதிக்கிறான். கொள்ளை அடிக்கிறானுங்க. எங்களோட உழைப்பு காசு நாங்கள் கொடுக்குறோம். புரியுதுங்களா? பாரு பிளாக்கில் போட்டால் 90 ரூபா. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ஐயா எங்களை பாரு விஜயாவுக்கு கோடி நன்றி. எங்கள் விஜயாவுக்கு கோடி நன்றி சார். நான் ஒரு ரசிகர். ஐயா தான் இது ஸ்டெப் எடுக்கணும். இந்தமாரி பண்ணுறவங்கள ஆஃபீஸுக்கு கடைக்காரன் அவனை டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள் ஐயா. அதுமாரி பண்ணுறவங்கள டிஸ்கஸ் பண்ண சொல்லு. அப்போ பயப்படுவான். போலீஸ்காரர் மேலே சொன்னேன் சரிக்கு உங்கள் ஊரில் பிளாக்கில் வச்சிங்கன்னா சஸ்பெண்ட் சொன்னீங்க. அதையும் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணுங்கள். இவங்கன்னா ஒன்றும் போராட்டம் வச்சிருவானுங்க. என்னங்க வைன் ஷாப்பில் 10 ரூபா யார் கம்மி பண்ணுறா? இப்போ கூட 150 ரூபா வாங்கின்னு வரேன். ரொம்ப நன்றி ஐயா.